தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. முதலாவதா காந்தாரா திரைப்படத்துல காட்டப்பட்ட அந்த பஞ்சுருளி குளிகா, இந்த தெய்வங்களை பத்தி சொல்லுங்க. பஞ்சுருளிங்கிற தெய்வம் கைலாசத்துல இருந்தும், இந்த குளிகான்ற தெய்வம் வந்து பெருமாள் கிட்ட இருந்து அவரோட அம்சத்தினாலையும் பூலோகத்துக்கு வந்ததான் நம்பப்படுது. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்கள் இல்லை குறிப்பிட்ட மக்கள் ஒரு குழுவினராக வாழ்றாங்க. அவங்களுக்கான ஒரு எல்லை தெய்வமாவோ ஒரு காவல் தெய்வமாவோ இந்த ரெண்டு தெய்வமும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பஞ்சுருளிங்கிற தெய்வம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்துல வந்து நல்லது எடுத்து செய்யறதுக்கு, அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தெய்வமா பஞ்சுருளி இருக்கு. குளிகான்ற தெய்வம் என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு அநியாயம் நடக்கும்போது, அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளையோட குரல் என்னன்னே நம்ம யாருக்குமே தெரியாது. ஆடியன்ஸுக்கு அதை கேட்கவே வைக்கல, பேசியிருக்கவே மாட்டாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, யாரெல்லாம் தெய்வத்தை நிந்தனை பண்றாங்களோ இல்லை தெய்வத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ, சர்வ வல்லமை கொண்ட அந்த சக்தி படைத்த அந்த கடவுளை கட்ட முடியுமா சார்? 100% கட்ட முடியும். இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எந்த லெவலுக்கு தெய்வ சக்திக்கு பலன் உண்டோ இல்லை சக்தி உண்டோ, துஷ்ட சக்திகளுக்கும் அதுக்கு ஈக்குவலான பவர் உண்டு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, தெரிஞ்சும் சில விஷயம் நடக்கும், தெரியாமலேயும் சில விஷயம் நடக்கும். இந்த ஊர் திருவிழாவில் ஏதாவது தவறு பண்ணிடுவாங்க, ஏதாவது தீட்டு போடும்படியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, தன்னைத்தானே ஒரு நிஷ்ட நிலைக்கு கொண்டு போய், தெய்வத்துக்கு ஆகாத ஒரு விஷயம் என்னென்னா பெப்பர் ஆகாது. அந்த பெப்பர் தெய்வத்துக்கு மேலே, தெய்வ சிலையில் இல்லை தெய்வ விக்கிரகத்து மேலே திரிச்சிருச்சு அப்படின்னா, வாய் கட்டியிருக்கு, பேச மாட்டேங்குது அப்படின்னா, எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா, தும்பை பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை வச்சு தெய்வத்தை டெய்லி அதுக்கான அர்ச்சனை செய்யும் போது, தேவாங்க குரங்க நீங்கள் இறக்கி தரையில் உட்கார வச்சிங்கன்னா மேற்கு நோக்கி மட்டும்தான் உட்காரும், வேறு டைரெக்ஷனில் பார்த்து உட்காராது. குறிப்பாக காவல் தெய்வங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டா பக்கத்தில் கிட்ட வந்து நிற்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும். இது இந்த கதையில் வர்ற மாதிரி நிறைய நம்ம ஊர் பகுதிகளிலும் நிறைய நாட்டார் தெய்வங்கள், குலதெய்வங்கள், காவல் தெய்வங்கள் ஸ்பெஷல். இந்த தெய்வங்களை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரமயமாக்கல்னால, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரசன்ன ஜோதிடர், எண் கணித நிபுணர் டாக்டர் மகாஸ்ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. சமீபத்தில் நீங்கள் பேசின எல்லா காணொலியுமே வந்து ஒரு மிகப்பெரும் வரவேற்பை நம்ம நேயர்கள் மத்தியில் வச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். சார், இன்னைக்கு இந்த காணொலி வந்து எக்ஸ்க்ளூசிவாக சமீபத்தில் காந்தாரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. காந்தாரா படத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாலும், அது படம் தாங்கி இருக்கின்ற பக்தி சார்ந்த அனுபவங்களும் அந்த இறைவன் அந்த கடவுள் சார்ந்த தத்துவங்களும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவ்வளோ ஒரு அழகான மேக்கிங் அந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளையுமே ஆச்சரியப்பட வச்சுச்சு. ஸோ காந்தாரா படம் பற்றின நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணலை நாங்கள் காத்திருக்கோம். ஸோ முதலாவதா காந்தாரா திரைப்படத்துல காட்டப்பட்ட அந்த பஞ்சுருளி குளிகா, இந்த தெய்வங்களை பத்தி சொல்லுங்க சார். அந்த தெய்வத்தை பற்றின ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த பஞ்சுருளிங்கிற தெய்வமும் குளிகான்ற தெய்வமும் என்னன்னா, அங்கே ஒரு நிலப்பரப்பு இருக்குது. கர்நாடகான்ற அந்த மாநிலத்தில் ஒரு நிலப்பரப்பில், அந்த கோஸ்டல் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒரு அவங்களோட குலதெய்வமாக அந்த ரெண்டு தெய்வமும் இருக்குது. இந்த தெய்வங்கள் எங்கேருந்து வந்ததாக அங்கே நம்பப்படுது அப்படின்னா, ஒருத்தர் கைலாசத்தில் இருந்து, பஞ்சுருளிங்கிற தெய்வம் கைலாசத்தில் இருந்தும், இந்த குளிகான்ற தெய்வம் வந்து பெருமாள் கிட்ட இருந்து அவரோட அம்சத்தினாலையும் பூலோகத்துக்கு வந்ததாக நம்பப்படுது. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்கள் இல்லை குறிப்பிட்ட மக்கள் ஒரு குழுவினராக வாழ்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு எல்லை தெய்வமாகவோ ஒரு காவல் தெய்வமாகவோ இந்த ரெண்டு தெய்வமுங்களும் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க முன்னோர்கள் நல்லா வழிபட்டுகிட்டே வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க நம்ம ஊரில் நடத்துகிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழா எடுத்து அவங்களுக்கான அது ஒரு அந்த கோலான்னு சொல்கிறாங்க, அது ஒரு கொண்டாட்டமாக அவங்க வந்து செய்யப்படுது. அந்த ஊரில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு வாக்கு கேட்டு அதை செய்கிறாங்க. ஸோ இதை மையப்படுத்தி தான் அந்த கதையை தொடங்குறாங்க. இப்படி ஒரு தெய்வங்கள் இந்த இடத்துல இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சரி இது எங்கேயோ நடக்கிற ஒரு கதை, அவங்களோட குலதெய்வம் தானே, அவங்கள பற்றி ஒரு கதை எடுத்திருக்காங்கன்றதை தாண்டி இப்போ நம்ம ஊர்லேயும் ஏகப்பட்ட தெய்வங்கள், அதே போல் நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், அந்த மாதிரி எல்லை தெய்வம், காவல் தெய்வம் நிறைய இருக்குது இல்லையா. நமக்கும் அதுக்கான அதே மாதிரியான வழிமுறை தான் நம்மளும் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படியான தெய்வங்களை நம்ம அப்படி தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஊர் தெய்வங்களும் இதே மாதிரி நிறைய இடங்களில் கவனிக்கப்படுற தெய்வங்களும் நிறையா இருக்குது, நிறைய வழிபடாமல் விட்டு போன தெய்வங்களும் இப்போ நிறையா இருக்குது.
இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதுக்காக வந்திருக்கு. என்ன அவேர்னஸ் வந்திருக்குன்னா, இப்போ நான் நிறைய பேர் கேட்டு வர்றவங்க என்ன கேட்டு வராங்கன்னா, சார் என் குலதெய்வத்தை விட்டு நாங்கள் ரொம்ப விலகி வந்துட்டோம், இப்போ எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு தேடுது, நாங்கள் ஒரு மாற்று மதத்துக்கு வந்துட்டோம், இல்லை நாங்கள் ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டோம், எங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியல, இப்படி கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம தெய்வத்தை நம்ம விடக்கூடாது. நம்ம என்ன தான் பெருந்தெய்வங்கள்ட்ட போய் நின்னாலும், இப்போ இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிற கூட்டம் அதிகமாகி போச்சு, அந்த மாதிரி திருப்பதி போகிற கூட்டம் அதிகமாக, இந்த மாதிரி பெருந்தெய்வங்கள்ட்ட போய் நிற்கிறதுங்கிறது அந்த கூட்டங்கள் அதிகமாகி போனாலுமே, இருந்தாலும் நமக்கான நம்ம வீட்டுக்கான தெய்வம், நம்ம குலத்துக்கான தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது குயிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படியான ஒரு இதில் தான் வந்து அந்த படம் வந்து தொடங்குது. இதை மையப்படுத்தி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ பஞ்சுருளி அப்படிங்கிற அந்த ஒரு கடவுளை காட்டும் பொழுது வந்து ரொம்ப சாந்தமாக மக்களை காக்கிற ஒரு கடவுளாக காட்டும் பொழுது, குளிகா அந்த ஒரு கடவுள்கிட்ட மட்டும் அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நம்மளால வந்து அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது இந்த 2 தெய்வங்களுக்கும் இடையில இருக்க அந்த ஒரு வித்தியாசம் அதை எப்படி பார்த்தீங்க? இந்த பஞ்சுருளிங்கிற தெய்வம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வந்து நல்லது எடுத்து செய்கிறதுக்கு, அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தெய்வமாக பஞ்சுருளி இருக்குது. குளிகான்ற தெய்வம் என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு அநியாயம் நடக்கும்போது, அந்த அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு தெய்வமாக அந்த குளிகா இருக்குது. இல்லை அதர்மம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ, அதாவது பனிஷ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, எல்லா செயலுக்கும் இல்லை ஒரு தவறான செயலுக்கும் ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை நிறைவேற்ற ஒரு தெய்வமாக அந்த குளிகா இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, வதம் பண்ணக்கூடிய தெய்வங்கள், எல்லா தெய்வமும் வதம் பண்ணாது, எல்லா தெய்வமும் ஒரு அமைதியான நிலை கூட்டிகிட்டு போகாது, எல்லா தெய்வமும் நம்ம இப்போ ஒரு ஞானத்தை தேடி ஓடுறோம், சில தெய்வம் ஞானத்தை கூட்டிகிட்டு வந்து கொடுக்கும், சில தெய்வம் நம்மளை ஒரு நான் வந்து முக்தி அடையணும், அதுக்கான ஞானத்தை தேடணும், அதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த மாதிரி இந்த 2 தெய்வங்களுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பாதுகாவலராகவும் இன்னொருத்தர் வந்து அந்த அதர்மம் நடக்கும்போது அதை தட்டி கேட்குற ஒரு ஆளாகவும் தான் இருக்காங்க. இந்த படம் எப்படி தொடங்குது அப்படின்னா, ஒரு இளவரசர் இருக்கார், ஒரு நிலப்பரப்பை ஆண்டுட்டு இருக்காப்புல, அவருக்கு சுத்தமாக தெய்வ நம்பிக்கையே இல்லை தெய்வ சிந்தனையே இல்லை. ஆனால் அவர் ஒரு உயர் பொறுப்பில் உட்காந்துருக்காரு, அவரை நம்பி நிறையா மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இறை சிந்தனை இருக்குது, அவங்க இறைவனோட ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு காவல் தெய்வமோ ஒரு எல்லை தெய்வமோ வச்சு அவங்க வழிபட்டுருக்காங்க, அவங்க குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் வச்சு வழிபடுறாங்க. இங்கே தான் கான்ஃப்ளிக்ட் தொடங்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த தெய்வ சிந்தனையே இல்லை, தெய்வ பக்தியே இல்லைன்னா அது அதோடு நின்றுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு படி மேலே போய் தெய்வத்தை நிந்தனை பண்ணுறது, தெய்வத்தை எதிர்த்து நிற்கிறது, இப்படி சில செயல்களில் இறங்குறாரு. அதோட விளைவு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா, அவரோட உயிரையும் எடுத்துறதுங்கிறது கதையோட அந்த எண்டில் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் அதில் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த இளவரசருக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும். அந்த பெண் குழந்தை அந்த கதை முழுக்க ட்ராவல் ஆகும். இந்த இளவரசர் மட்டும் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், சில ஃபேக்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இதெல்லாம் வந்து பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு நான் இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், இது நடக்குதுன்னு அந்த பெண் பிள்ளையை திரும்பி பார்த்து அந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த பெண் பிள்ளையோட குரல் என்னன்னே நம்ம யாருக்குமே தெரியாது, ஆடியன்ஸுக்கு அதை கேட்கவே வைக்கலை, பேசியிருக்கவே மாட்டாங்க அந்த குழந்தை. இது என்ன சொல்ல வருதுன்னா, யாரெல்லாம் தெய்வத்தை நிந்தனை பண்ணுறாங்களோ இல்லை தெய்வத்தை எதிர்த்து நிற்கிறாங்களோ, தெய்வத்தை கிண்டல் பண்ணுறது, சில பேர் சாமி கும்பிட்றதே நீ எனக்கு இதை பண்ணலை நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த எதிர் சிந்தனையில் போய் நிற்கிறாங்க இல்லையா, இங்கே எல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டில் அடுத்து வர தலைமுறை, அடுத்து வர ஜென்ரேஷனை அவங்க பேச முடியாத ஒரு நிலைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிடும். இப்படி தான் அது வந்து அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் வரும். அப்போ இதையுமே ஒரு சூட்சமமாக அந்த படத்தில் அதை சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதுக்கான விளைவை ஒன்று நீங்கள் அனுபவிப்பீங்க, நீங்கள் அனுபவிக்கிறத விட உங்களுக்கு அடுத்து வர தலைமுறை அனுபவிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா, அதுக்காக நம்ம அந்த குறையை வந்து இதனால தான் இது நடந்துச்சுங்கிறத சொல்ல வரல. சப்ஜெக்ட் என்னன்னா, இதுக்கான விளைவுகள் இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனுபவிக்கலனாலும் நமக்கு அடுத்து இருக்க தலைமுறைகள் அனுபவிப்பாங்க. இல்லை பேச்சில் குளறுபடி இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிடும், ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஏதோ ஒரு தடங்களை கொடுக்குற மாதிரி, அந்த பேச்சு வழக்கில் ஏதோ ஒரு தடங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் ஒன்று நம்ம தெய்வ சிந்தனையில் இருந்தால் அதை அதுக்கு என்ன வழிமுறையோ அதை தீவிரமாக ஈடுபடணும். உங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை, எனக்கு தெய்வத்தை வழிபடுற ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. சரி, இப்போ அந்த படத்தினுடைய சாராம்சமாக இருந்த ஒரு விஷயம் ஈஸ்வர பூந்தோட்டம், அதை பற்றின விஷயங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணும்னு ஆசையாக காத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த உலகமே ஈஸ்வரனோட ஒரு பூந்தோட்டம் தான். நம்மளை எல்லாரும் எதுக்கு அனுப்பி விட்டுருக்காரு, போயிட்டு நல்லா வாழ்ந்துட்டு வந்துடுங்க, திருப்பி என்கிட்டயே வந்துடுங்க, அங்கேருந்தா இதுதான் சோர்ஸ், இதுலேருந்து ஒரு துளியாக தான் நம்ம வந்திருக்கோம், அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம பயணத்தை. இந்த பிறப்புங்கிற சுழற்சியில் சுழண்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய உலகம் யாருக்காகனா நமக்காக படைக்கப்பட்ட உலகம் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்ம எப்படி வாழ்ந்துக்கணுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நிலப்பரப்பில் இது வந்து ஈஸ்வரன் வாழ்ந்த இடம்,
இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் யாருமே போக மாட்டோம். ஆனால் அதை சுற்றி அந்த கோர் ஏரியாக்குள்ளே யாருமே தொட மாட்டாங்க. ஆனால் அதை சுற்றி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழுக்களாக நிறைய பேர் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இந்த உலகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம தயாராகிக்கணும். நீ இறைவனை அடையிறதுங்கிறது நீ உன்னோட கடமையெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வரும்போது அந்த கோர் பார்ட்டில் ஈஸ்வரன் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இல்லை நம்ம வாழும்போது சரியாக வாழணுங்கிறது தான் அந்த கதை அப்படி அழகாக ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நிலப்பகுதியாகவே அங்கே இருக்க மக்கள் மனசில் இருக்குங்கும்போது அந்த இடத்துல கற்களாக வச்சு அந்த கடவுளை வழிபடுவாங்க. இது சாமியினுடைய சக்தி இந்த அத்தனை கற்கள்லும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் அந்த கடவுள் அழிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த படத்தினுடைய நாயகனாக இருக்கவரே அந்த அத்தனை இதையும் எடுத்துட்டு அங்கே மேலே போகும் பொழுது அந்த அரச பதவிக்கு போகும்போது அந்த சாமி சிலையையும் கட்டிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சர்வ வல்லமை கொண்ட அந்த சக்தி படைத்த அந்த கடவுளை கட்ட முடியுமா சார்? 100% கட்ட முடியும். இப்போது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியலை. இது எப்படின்னா, நிறைய ஊர்களில் சார் எங்கள் குலதெய்வம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, பேச மாட்டேங்குது, நாங்கள் போய் நின்னா குலதெய்வம் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று நான் கேட்கும் போது அது உடனடியாக அனுகிரகம் பண்ணுற இடத்துல இருக்கணும். நான் கேட்டால் தெய்வம் கொடுக்கணும். கேட்குற விதத்தில் நம்ம கேட்கணும். நம்ம முறையாக கேட்கும் போது தெய்வம் நிச்சயமாக அதுக்கு செவி சாய்க்கும். சில இடத்துல நானும் போகிறேன் சார், போயிட்டு வரேன் குலதெய்வத்துக்கிட்ட, எந்த ரியாக்ஷனும் இல்லை, நான் போய் நிற்கிறேன், சாமி கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, தெய்வத்தை கட்டியிருக்கு. நிறைய இடங்களில் பிரசனம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் தெய்வத்தோட வாய் கட்டியிருக்கு. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு தெய்வத்தோட செயல்பாட்டை நம்மளால் குறைக்க முடியுமா, இல்லை கட்டி போட முடியுமா அப்படின்னா, எந்த லெவலுக்கு தெய்வ சக்திக்கு பலன் உண்டோ இல்லை சக்தி உண்டோ, துஷ்ட சக்திகளுக்கும் அதுக்கு ஈக்குவலான பவர் உண்டு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தெரிஞ்சும் சில விஷயம் நடக்கும், தெரியாமலேயும் சில விஷயம் நடக்கும். இந்த ஊர் திருவிழாவில் ஏதாவது தவறு பண்ணிடுவாங்க, ஏதாவது தீட்டும் படுபடியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா, அந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, தன்னைத்தானே ஒரு நிஷ்ட நிலைக்கு கொண்டு போயிடும், ஒரு தியான நிலை கொண்டு போயிடும். இனிமேல் உங்களுக்கு எதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுக்கு எதுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும், நான் தியானத்துக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துடும். கண்ணை மூடி தெய்வம் தியானத்தில் உட்காந்துருச்சுன்னா எதிர்த்தாப்புல யார் வந்தாலும் தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ எங்கேருந்து அது அனுகிரகம் பண்ணுவாப்புல? ஆனால் இந்த கதைப்படிக்கு ஒரு தெய்வத்தையே கட்டிடுறாங்க. அப்போ வாலண்டியராக நிறைய ஊர்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு திருவிழா எடுக்கிறேங்கிற பேரில் 2 கோஷ்டிக்கு நடுவில் தகராறு நடக்கும். 2 பிரிவினரோ இல்லை 3 பிரிவினராக பிரிஞ்சு அந்த தெய்வத்துக்கு திருவிழா பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது தகராறு நடக்கும். அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாந்திரீகத்திலேயோ மந்திரத்துலேயோ ஒரு தெய்வத்தை கட்ட முடியும். அதைத்தான் அந்த படத்தில் அழகாக காமிச்சிக்கிட்டே வராங்க, தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு. சரி, சிம்பிளாக பார்ப்போம். ஒரு தெய்வத்தை செயல்பட விடாமல் பண்ணுறதுக்கு சில தெய்வத்துக்கு பிடிக்காத சில செயல்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வைக்கிற இப்போ ஒரு தெய்வத்துக்கு நம்ம திருவிழா எடுக்கிறோம், வெண்பொங்கல் வைக்கிறீங்க, பொங்கல் வச்சு வழிபடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். தெய்வத்துக்கு ஆகாத ஒரு விஷயம் என்னென்னா, பெப்பர் ஆகாது. அந்த பெப்பர் தெய்வத்துக்கு மேலே, தெய்வ சிலையில் இல்லை தெய்வ விக்கிரகத்துக்கு மேலே தெரிச்சிருச்சு அப்படின்னா, தவறுதலாக பட்டுருச்சு அப்படின்னாலே தெய்வ நிஷ்டைக்கு போயிடும். அதை திருப்பி அந்த தெய்வத்தை எழுப்புறதுக்கு பல காலம் ஆகும். ஏதாவது தீட்டு படுற மாதிரி சில விஷயம் கோயிலுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்துச்சுனாலும் தெய்வ நிஷ்டைக்கு போயிடும், வாயை கட்டி வச்ச மாதிரி ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போது சில கோவில்களில் நாங்கள் பார்க்குறது, மேலே ஓப்பன் ஸ்கையில் இருக்குது கோவில், ஏதாவது இந்த மாமிச துண்டு, எலும்பு துண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவை கொண்டு வந்து உள்ள கோயிலுக்குள்ளே தெரியாமல் போட்டுருச்சுன்னா கூட தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக அந்த தீட்டுக்கு போயிடும், அந்த நிஷ்டை நிலைக்கு போயிடும். நம்ம என்ன தான் போய் நின்று கூப்பிட்டாலும் சில இடத்துல சொல்லுவாங்க, தெய்வம் உத்தரவு தர மாட்டேங்குது, தெய்வம் பேச மாட்டேங்குது. இதெல்லாம் என்னென்னா தெய்வம் வாயை கட்டின மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட அது தன்னைத்தானே ஒரு அமைதி நிலை கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில பேர் இது தெரிஞ்சே பண்ணுவாங்க சில ஊர்களில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மாந்திரிகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணும்போது தெய்வத்தை கட்டிடலாம் அப்படின்னு. அதைத்தான் அந்த கதையில் ரொம்ப சூசகமாக அப்படி காமிச்சிருக்காங்க, தெய்வத்தை கட்ட முடியும் அப்படின்னு. கடவுளை கட்ட முடியும் அப்படின்னா, கடவுளை அந்த கட்டை அவிழ்ப்பதற்கான வழியும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. அப்படிங்கும்போது அதற்கான வழி என்ன, அதற்கான சூட்சமம் என்ன? நம்ம முதல்ல ஒரு பிரசனம் பார்க்கும்போது தெய்வம் எந்த நிலையில் இருக்குது, பெரும்பாலும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோவில்கள் அப்படின்னு கட்டி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம். பெரும்பாலும் இருக்கிற கோயில்களில் தெய்வம் அங்கே இருக்கிறது இல்லை. நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது விக்கிரகத்துக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர அந்த இடத்துல தெய்வ சக்தியாக அங்கே இருக்கிறது இல்லை.
நிறைய கோயில்களில் மனிதர்கள் பண்ணுற தவறுனால இவங்களுக்கு என்னத்தை அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு தெய்வம் எந்திரிச்சு கிளம்பிடுது நிறைய இடத்துல. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரசன்னம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல தெய்வ சக்தி நல்லா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கண்டினியூஸாக நல்லா பண்ணுங்க, தெய்வத்தை இருக்க வைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். வருஷம் தெய்வம் என்ன கேட்குதோ, இப்போது அந்த படத்துலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்ன கேட்குதோ, எப்படி அந்த முன்னோர்கள் வழிபட்டாங்களோ அந்த முறையிலேயே போவாங்க, அதையே செய்யுங்க. சில பேர் பக்கத்தில் இருக்க குலதெய்வத்துக்கு இப்படிலாம் வச்சு வழிபடுறாங்க, அப்போ நம்மளும் நம்ம தெய்வத்துக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி வழிமுறையை மாற்றாதீங்க. உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க உங்ககிட்ட, உங்களை வச்சு தான் வழிபடணுமா, அப்படி தான் செய்யணும், படையல் போட்டு தான் பண்ணணுமா, படையல் போட்டு தான் கூப்பிடணும். அவங்க எப்படி அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டாங்களோ, எப்படி வழிபட்டாங்களோ அந்த முறையிலே பண்ணுங்க. இதை தாண்டி தெய்வம் கட்டியிருக்கு சார், வாய் கட்டியிருக்கு, பேச மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, தும்பை பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை வச்சு தெய்வத்தை டெய்லி அதுக்கான அர்ச்சனை செய்யும் போது அந்த தெய்வத்தோட வாய்க்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ ஆரம்பிக்கும். அந்த தெய்வம் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் உணர முடியும், எங்கள் தெய்வம் வெறும் கல்லாக தான் இருக்குது, பேச மாட்டேங்குது, அந்த உணர்தலே தெரியல அப்படின்னா தும்பைப்பூ அது காட்டு செடி தான், அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அந்த தும்பைப்பூ வச்சு வழிபடும் போது நிச்சயமாக பேசாத தெய்வம் பேச ஆரம்பிக்கும். இப்போ அந்த படத்தினுடைய சாராம்சமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும். அந்த அரச பதவியில் இருக்கவங்க வந்து அந்த சிவபெருமானினுடைய அந்த லிங்கத்தை வடிக்கும் பொழுது சிவலிங்கம் வந்து அதில் ஒரு விரிசல் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹீரோ எல்லாரும் வந்து அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்க அந்த சிவலிங்கமாக அவங்க பார்க்குற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணும்போது அந்த சிவலிங்கத்துக்கு அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது அவ்வளோ லைவ்லியாக நமக்கு இருக்கும். நம்மளுக்குள்ள அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு விஷயம், இதை பற்றின விஷயங்கள் எனக்கு உண்மையிலேயே அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் கோவில் கட்டும் போது எங்கள் கோயிலில் என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அதே மாதிரி தான் இது படம் பிடிச்சி காட்டியிருந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ இருந்தது. ஏன்னா ஒரு சிவன் கோயில் கட்டுறதுங்கிறது லேசான ஒரு விஷயம் இல்லை, அதில் நிறைய நியமங்கள் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் நிச்சயமாக கட்டும்போது நமக்கு நிறைய நியமங்கள் உண்டு, சிவன் கோயிலுக்கு ஏகப்பட்ட நியமங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது அந்த கதைப்படிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கத்தை அந்த ஜலவாசத்தில் வச்சுருப்பாங்க, அதாவது தண்ணிக்குள்ளே வந்து ஒரு 48 நாள் வைக்கணும். இதெல்லாம் ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய நியமங்கள். சிவபெருமானுக்கான கோவில் கட்டுறோம்னா சிவலிங்கத்தை 48 நாள் எந்த விக்கிரகமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு அம்மன் விக்கிரகமாக இருந்தாலும் பிள்ளையார் யாராக இருந்தாலும் சரி, அந்த விக்கிரக சிலையை, ஏன்னா உளிப்பட்டு அந்த இப்போ எல்லாரோட கைப்பட்டு அந்த விக்கிரகம் தயாராக இருக்கும், நிறைய காயங்கள் இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 48 நாள் வைப்போம், சுத்தி பண்ணுறதுக்காக. அப்புறம் தானியத்தில் ஒரு 48 நாள் இப்படியெல்லாம் வச்சு அந்த விக்கிரக சிலையை சுத்தி பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கடந்து தானே வந்திருக்கும். அப்படி அந்த தண்ணியில் இல்லை வெளியில் அந்த விக்கிரகம் வச்சுருக்கும் போது ஒரு பூச்சி ஏதாவது பட்டு அந்த பூச்சி இறந்துருச்சு அப்படின்னா கூட அது கூட தீட்டு, அதெல்லாம் பார்க்கணும். இப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்து அந்த விக்கிரக சிலையை அவங்க அதை உள்ளே அந்த தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கிராக் விட்ட மாதிரி, ஒரு வீரல் விட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னென்னா, என்னை கொண்டு போய் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடாத, நான் வரத்துக்கு இங்கே தயாராக இல்லை, நான் உனக்கு அனுகிரகம் கொடுக்கல, என்னை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடுறேன். தெய்வம் அந்த இடத்துல அனுமதி தரலன்றது தான் அங்கே சொல்ல வரோம். அதுதான் சொல்ல வருது. அந்த கதை படிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரசனம் பார்ப்பாங்க, திருப்பி ஒரு சோழி பிரசனம் பார்ப்பாங்க, ஒரு குருவை கூப்பிட்டு சோழி பிரசனம் பார்ப்பாங்க. தெய்வம் இப்போ தயாராக இருக்கா அப்படின்னா அது சில நியமங்கள் கொடுக்கும். இப்படி வந்தீங்கன்னா, இந்த வழிமுறையில் வந்தீங்கன்னா கூட இருக்கிற அந்த எல்லை தெய்வத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லை தெய்வத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு இந்த கதை அப்படியே ட்ராவல் ஆகி போகுது. இப்போ நம்ம அந்த படத்தில் பார்க்கும் பொழுது எண்ட் ஆஃப் த சீன் வரும்போது அடுத்து வந்து இந்த ஹீரோ என்னதான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லி அந்த திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுது வந்து உனக்கு அந்த கங்கை தாய் வழிகாட்டுவாள் அப்படின்னு சொல்லி அந்த வழியிலேயே போகும் பொழுது அந்த சிவலிங்கம் அப்படியே அந்த மேலே இருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. அப்போ அந்த சிவலிங்கத்தை நெருங்கலான்னு சொல்லி போகும் பொழுது ஒரு உருவம் ஹீரோவை தடுக்குது. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு போர் நடக்குது. அப்படிங்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் என்ன? ஒரு இடத்துல ஒரு சிவசக்தி இருக்குது அப்படின்னா, சிவம் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அவரை சுற்றி இப்போ கைலாயத்திலையுமே பார்த்தீங்கன்னா, நான் கைலாயம் போயிட்டு வந்திருக்கேன், கைலாய மலைக்கு. அங்கே என்ன நம்பப்படுது அப்படின்னா, சிவனை சுற்றி நிறைய பூதகணங்கள் இருப்பாங்க, சிவகணங்கள் இருப்பாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா சிவனை பாதுகாக்கிறது தான். 18 வகையான பூதகணங்கள் இருக்காங்க, சிவகணங்கள் இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு சிவகணத்தை தான் அந்த இடத்துல அப்படி அழகாக கிராஃபிக்கலாக காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தெய்வ சக்தியை ரொம்ப நெருங்கி போகும்போது அந்த சிவகணங்கள் நம்மளை கிட்ட விடாது. ஏன்னா அவர் ஒரு தியான நிலையில் இருப்பார், அவரை போய் டச் பண்ணுறதுக்கு அவ்வளோ அந்த கர்மாங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த சிவகணங்கள்னு எடுத்துக்கலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை நெருங்க விடாது. அப்படி தான் அந்த 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 ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும்போது இயற்கை நமக்கு வழிகாட்டுங்கிறத தான் அப்படி அழகாக வச்சுருக்காங்க. கங்கை உனக்கு வழிகாட்டும், நீ அதை ஃபாலோ பண்ணிப்போ. இந்த பஞ்சபூதம் நிச்சயமாக எப்போல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனை வருதோ வழிகாட்டும்.
அடுத்து இது முடிஞ்சிருச்சா, அடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இயற்கை தன்னை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ டேமேஜ் இந்த இயற்கைக்கு கொடுத்தாலும் இயற்கைக்கு நல்லாவே தெரியும் தன்னை சரி செஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அப்படி போகும்போது கடைசி அந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஹீரோ போய் அந்த இடத்துல நிற்பார். அந்த சிவலிங்கம் இருக்கும் பக்கத்தில். அந்த சிவகணத்தை தாண்டி ஜெயிச்சு போய் நிற்கும் போது அந்த சூலாயுதத்தை ஊனி நிற்கும் போது என்னென்னா, சிவன் வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி உணர்வார். அது வெளியிலலாம் இல்லை, நான் உன் மூலமாக ஒரு வேலையை நகர்த்திக்கிறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கேன். அப்போ சிவத்தை நீ வெளியில் தேடாத, உனக்குள்ளே தான் அந்த இறை பலத்தை, ஆன்மாவோட பலத்தை நம்ம தான் பார்க்கணும். அப்போ உள்ளே நோக்கி நம்ம பயணப்படும் போது சிவனை நம்ம உணர முடியும். நம்ம கோயில் கோயிலாக சுற்றுறதை விட இதை நம்ம சரியாக வச்சுக்கும் போது அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம சிவனை நிச்சயமாக உணர ஆரம்பிக்கலாம். அதில் இன்னொரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அவர் அந்த அந்த இதில் நிற்கும் போது, அந்த லிங்கம் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு சர்ப்பம் வந்து அவரை எட்டி பார்க்கும். அவர் உடம்பை சுற்றிட்டு வந்து அப்படி எட்டி பார்க்கும். சர்ப்பம் வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் உங்களுக்கு இறை பலம் அதிகமாக இருக்கோ அங்கே சர்ப்பம் நிச்சயமாக உங்களை காத்து நிற்கும் அந்த இடத்துல. ஏன்னா சர்ப்பங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் கர்மா. அந்த கர்மாவை தான் சர்ப்பமாக காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லா தெய்வத்தோட படங்களையும் பாருங்கள், ஒரு முருகரோட படத்தை பாருங்கள், காலுக்கு அடியில் வேல் பக்கத்தில் சர்ப்பம் அப்படி இருக்கும். அதெல்லாம் என்னென்னா இறைவன் அடியில் கர்மா அமைதியாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு விநாயகரோட உருவத்தை பாருங்கள், இடுப்பில் வந்து சர்ப்பத்தை பெல்ட் மாதிரி கட்டியிருப்பார். சில தெய்வங்களுக்கு கொடை பிடிச்சிருக்கும். ஈஸ்வரனோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்பம் கழுத்தில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் சர்ப்பங்கிற அந்த கர்மா சரண்டர். சர்ப்பங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம பண்ண கர்மா தான். அதை அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க, சொல்லாமல் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது உன்னுடைய பிறப்பின் ரகசியமே இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி அவர் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்ததா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடம் இருக்கும், ஒரு குகை மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல அந்த குழந்தை இருக்கும், பக்கத்துல ஒரு புலி வந்து பாதுகாப்புக்கு இருக்கும். அப்படிங்கும் பொழுது அந்த புலியினுடைய தாத்பரியம் என்ன, அந்த குழந்தையினுடைய பிறப்பு ரகசியம்? நம்ம எல்லாருமே இறைவனோட ஒரு படைப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரு டியூட்டி கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. அந்த கதை படிக்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நடந்த சில தவறுகள்னால தெய்வத்தை கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மிருகத்தை வச்சு செய்வனை செஞ்சு ஒரு மரத்தில் ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு விலங்கை கூட அந்த படத்தில் காமிப்பாங்க. ஆமாம், அது வேறு ஒன்றும் இல்லை, தேவாங்கு அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு இனம் தான் அது. அதை வச்சு அந்த மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் செஞ்சு ஒரு தெய்வத்தை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறதுக்காக சில துஷ்ட சக்தியெல்லாம் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. இவரோட வேலையே என்னென்னா, அந்த வழியில் வந்த அந்த ஹீரோ வந்து அந்த பரம்பரையில் தான் வந்திருப்பார். யார் மூலமாக அந்த தவறு நடந்ததோ அந்த பரம்பரையிலேயே ஒருத்தரை பிறக்க வச்சு திருப்பி அவர் கையினாலே ஒரு அம்பை விடுவார், அந்த செய்வனை கீழே விழுந்துடும். அப்போது இது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம அதை தேடாத வரைக்கும் நம்ம லைஃப் ஒரு சரியான பாதையில் போகாதுங்கிறது தான் அது அழகாக. அது வரைக்கும் அவர் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை உணர ஆரம்பிப்பார். சரி, நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க, நமக்கு இதுதான் வேலை, நம்ம இதை சரியாக செய்யணும், இந்த நிலப்பரப்பை நம்ம முன்னேற்றணும், இந்த வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அந்த படத்தில் அழகாக அதை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த புலிங்கிறது என்னென்னா எல்லாமே சிவகணங்கள் தான். நம்மளை சுற்றி அப்படி ஒரு பிறப்பு அந்த இடத்துல நடக்கும்போது இவரை பாதுகாக்கிறதுக்காக தான் அத்தனை பேரும் அதில் கூடவே இருப்பாங்க. அந்த தெய்வம் பஞ்சுருளி, குளிகா, இந்த புலி எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே சிவத்தோட ஒரு கணங்கள் தான். அவரை பாதுகாத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு பர்பஸை கொடுத்து அந்த கதையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த தேவாங்குன்ற அந்த குரங்கு இனம் என்ன அப்படின்னா, அதை அழகாக ஏன் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த வகையான குரங்கை வச்சு தான் இந்த மந்திரம், மாந்திரீகம், மந்திரங்கள் எங்கெல்லாம் மந்திரத்துக்கான இது இருக்கோ, யாகம் நடத்துறது, இதிலெல்லாம் அந்த காலத்தில் இந்த வேத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவாங்கு இந்த குரங்கு இனம் இல்லாமல் மந்திரம் மாந்திரிகத்தில் வேலை இல்லை. அப்போது அந்த அழகாக அந்த படத்தில் எப்படி இதை போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அதை அழகாக கொண்டுட்டு வந்து, ஏன்னா மந்திரங்களை கட்டுப்படுத்துறது, மந்திரங்களை மெய்ப்பிக்க செய்கிறது, இதெல்லாம் இந்த தேவாங்கன்ற அந்த குரங்கு இனத்தை வச்சு தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. இதோட இன்னொரு இதுவும் இருக்குது. அந்த குரங்குக்கு பர்டிகுலராக ஒரு பெக்குலரான ஒரு ஹேபிட்டோ இல்லை ஒரு குணாதிசயமோ இருக்கும். அது என்ன அப்படின்னா, ரொம்ப அந்த காலத்தில் கப்பல் பயணங்கள் அதிகம். இப்போ இன்றைக்கி தான் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நிறைய டெவலப் ஆகிடுச்சு. அந்த கப்பல் பயணங்கள் அதிகமாக இருக்கும்போது திசையை எப்படி அறிகிறது? ஏன்னா காம்பஸ், திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் கப்பல் பயணம் தொடங்கியாச்சு. அப்போ எப்படி திசையை பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இந்த தேவாங்கன்ற குரங்கு இனத்தை கப்பலில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். நிறைய ஒரு 4 ஜோடி 5 ஜோடி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம்.
அந்த தேவாங்கு குரங்கை நீங்கள் இறக்கி தரையில் உட்கார வச்சிங்கன்னா மேற்கு நோக்கி மட்டும்தான் உட்காரும், வேறு டைரெக்ஷனில் பார்த்து உட்காராது. அப்போது அந்த 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 நிலப்பரப்போட வைப்ரேஷன் அதை வந்து மேற்கு நோக்கி பார்த்து தான் உட்கார வைக்குமா. அதனால் அந்த குரங்குக்கு சில இந்த மந்திரங்களை உள்வாங்கிற தன்மை, இல்லை அதை வச்சு மாந்திரிங்களை மெய்ப்பிக்க செய்கிறது, அதுக்கான ஒரு இனம் தான் அது. இந்த படத்தோட கிளைமேக்ஸாக வரும்போது அந்த ஹீரோயினுடைய அப்பா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தாத்தாவுடைய அந்த சக்தியை ஊட்டி நிறைய விஷயம் மாந்திரீக முறையில் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கடைசியில் ஹீரோவுக்கும் அவங்களுக்குமான அந்த சண்டை வரும்போது ஒரு பெண் சக்தியை வந்து உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த இடத்துல தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து அந்த இடத்துல கிளைமேக்ஸாக வச்சுருந்தாங்கும்போது, ஏன் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் பண்ணாலும் கடவுளுக்கு வந்து அதை அழிக்கிறதுக்கான சக்தி இருக்குது அப்படிங்கும்பொழுது ஏன் ஒரு பெண் சக்தி மேலே கை வைக்காமல் என்னோட தங்கச்சி வந்து உன்னை அழிப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம். அதில் 2 விஷயம் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஒன்று, ஆக்சுவலாக அந்த கதைப்படிக்கு அந்த மன்னரோட தகப்பனார் தான் அந்த இடத்த, அந்த காந்தாராங்கிற அந்த நிலப்பரப்பை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தான் அதிகமாக இருந்தது. அவர் ஆசைப்பட்டு ஆரம்பித்த கதை தான் இது. ஆனால் அவர் அதை நெருங்கி போவார், அவரோட இறப்பு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த வழியில் வந்தவங்க அந்த காந்தாராங்கிற நிலப்பரப்புக்கே போகாமல் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்த ஜென்ரேஷனில் அந்த இளவரசிக்கு அந்த ஆசை வந்துடுது, எப்படியா அந்த காந்தாரா நிலப்பரப்பை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாந்திரிகம் மந்திரம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க தாத்தா தானே அதை நிராசையாக விட்டுட்டு போயிருந்தார். அப்போ அவர் ஆன்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே இவர் உடம்புல ஏற்றிடுவோம். அப்போ அங்கே அந்த வேகம் அதிகமாக இருக்கும் அந்த ஏன்னா அவரோட நிராசை தானே. அப்போது அவரை திருப்பி கூப்பிட்டு அவரை வச்சே இந்த வேலையை சாதிச்சிருவோம் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை பிரசன்னத்தில் நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன் அப்படின்னா, உங்கள் தாத்தா பார்த்த தொழிலை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்பேன். அப்படின்னா என்ன செய்ய போகுது அப்படின்னா, தாத்தா பார்த்த தொழிலை யார் ரசித்து இவங்க செய்கிறாங்களோ, அடுத்து வந்த பேரனோ பேத்தியோ யாரோ செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தாத்தா என்ன விஷயம்லாம் கடந்து வந்தாரோ அந்த வீட்டில், அது எல்லாத்தையுமே பாட்டனார் எதெல்லாம் கடந்து வந்தாங்களோ பேர பசங்க அதை கடந்து போவாங்க. அவரோட உடல் மொழி அப்படியே ஒட்டி போகும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அப்படி நிறைய பேர் சொன்னவங்க இருக்காங்க. சார், என் தாத்தா பார்த்த தொழிலை நான் பார்க்குறேன், அவர் எப்படி தூங்குவாரோ அதே மாதிரி இருக்கும் என்னோடய உடல் மொழி, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவருக்கு எப்படிலாம் கடன் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கதையும் அதே தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அது வரைக்கும் அந்த அவர் ஜெயராம், அந்த ஆக்டர் ஜெயராமோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த உடல் மொழி வேறையாக இருக்கும். அவங்க அப்பாவோட ஆன்மா உடம்புக்குள்ளே வந்த உடனே எப்படி அவர் இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த உடல் மொழி. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் சரி இந்த துஷ்ட சக்தியை வதம் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த காவல் தெய்வமே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்தியை கை வைக்காது. அது என்ன சொல்லணும் அப்படின்னா, உன்னை நான் தொடமாட்டேன், உன்னை நான் அழிக்கிறேன், நான் வந்து கை வைக்க மாட்டேன். ஏன்னா தெய்வத்துக்கே அந்த மாதிரி இன்னொரு துஷ்ட சக்தியை போய் வதம் பண்ணும் போது பெண் சாபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுது, அதனால தான் இன்னொரு பெண்ணை கூப்பிடுவாப்புல, என் சகோதரியை நான் கூப்பிட்றேன், நான் ஒரு சாமுண்டியை கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்டு தான் அந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸு ஃபைட் நடக்கும். அந்த சீனில் வந்து அந்த துஷ்ட சக்தியை காலி பண்ணிடுறாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெண் சாபங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அதை தொட்டுருச்சுன்னா திருப்பி அதை பல தலைமுறை நம்மளை தொடரும். அப்போ தெய்வமே அந்த இடத்துல கொஞ்சம் விலகி தான் நிற்கிதுன்னா, அப்போ நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அந்த பெண்களுக்கு அதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்பயுமே துணை போயிடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ அதிலேருந்து கொஞ்சம் விலகி நின்றுக்கிறது நல்லது. அதை தொட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தீமைகளோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா, அதுலேருந்து அவங்க திருப்பி திருப்பி அவங்க வரத்துக்கு பல தலைமுறை எடுக்கும். ஸோ அதைத்தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த காந்தாரா படம் பார்த்ததுமே வந்து எல்லாருக்கும் மனசில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்சுருளி தெய்வமும் குளிகா தெய்வமும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து நம்ம பக்கத்தில் அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு இருக்குது சார். இது வந்து ஒரு பார்வையாளராக இது வந்து ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம பகுதியிலையுமே வந்து நாட்டார் தெய்வங்கள், அதீத சக்தி வாய்ந்த தெய்வங்களாக நிறைய தெய்வங்கள் இருக்கும் பொழுது அவங்க நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாமல் போனதுக்கான காரணம் என்ன? இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கதைப்படிக்கு அது ஒரு நிலப்பரப்பை சார்ந்த கதை தான். கர்நாடகான்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் கதையாக எடுத்திருக்காங்க. ஆனால் நமக்கு பார்க்கும்போது இங்கே நல்ல படம் ஓடுதே, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓடுது, உலகம் பூரா அந்த படம் நல்லா ஓடுது. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்ம தெய்வத்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த இடத்துல பார்க்குறோம். இதில் இந்த தெய்வம் பவர்ஃபுல், மற்ற தெய்வம்லாம் பவர்ஃபுல் இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா தெய்வத்துக்கும் அதுக்கு உட்பட்ட பவர்ஸ் நிச்சயமாக உண்டு. நம்ம ஊர்கள்லேயும் இதை விட இன்னும் நிறைய ஆக்ரோஷமான தெய்வங்கள் நிறைய இருக்குது. கூப்பிட்டா வந்து பக்கத்தில் வந்து நிற்கிற தெய்வங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக காவல் தெய்வங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டா பக்கத்தில் அப்படி கிட்ட வந்து நிற்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும்.
இந்த கதையில் வர்ற மாதிரி நிறைய நம்ம ஊர் பகுதிகளில் நிறைய நாட்டார் தெய்வங்கள், குலதெய்வங்கள், காவல் தெய்வங்கள், எஸ்பெஷலி இந்த தெய்வங்களை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரமயமாக்கல்னால திருவிழாவோட அந்த இதை சுருக்கிக்கிட்டே வராங்க. 10 நாள் நடக்க வேண்டியதை 5 நாள் ஆக்குறாங்க, அப்புறம் 2 நாள் ஆக்குறாங்க. நீங்கள் என்ன உங்கள் தெய்வத்தை எப்படி பார்க்குறீங்களோ தெய்வமும் உங்களை அப்படி தான் பார்க்கும். நீங்கள் ஷார்ட்கட்டை தேடினீங்கன்னா தெய்வமும் ஷார்ட்கட்டை தேட ஆரம்பிச்சிடும். சரி, எதுக்கு இவங்களுக்காக போய் நம்ம இவ்வளோ மெனக்கிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. தெய்வங்கள் எங்கேயும் போல் இங்கே தான் இருக்குது, இந்த நிலப்பரப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னென்னா தொழில் சார்ந்த தெய்வங்கள் நிறையா இருந்தது, நம்ம தொழிலை இப்போ மாற்றிக்கிட்டே வரோம். அதனால் தெய்வங்களையும் சேர்த்து மறந்துக்கிட்டே வரோம். நிச்சயமாக இதை பற்றின ஒரு அவேர்னஸாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. காந்தாரா திரைப்படத்தை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க பக்தி சார்ந்த சூட்சமங்கள், என்ன மாதிரியான கடவுள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் அவங்க பின்பற்றியிருக்காங்க, நிகழ்காலத்தில் நம்முடைய நாட்டார் தெய்வங்களை எந்த அளவுக்கு விட்டு விலகி இருக்கும், அந்த தெய்வங்களுக்கு பக்கத்தில் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நம்ம கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் அந்த தெய்வம் ஓடி வரும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. காந்தாரா திரைப்படம் பற்றியும் அது சார்ந்த நிறைய விஷயங்களை உங்கள் கூட பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு என்ன மாதிரியான பக்தி எல்லாம் இருக்கு, அந்த கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை கடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றிமா. முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.